வெல்கம் டு அம்சாஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு தேவையான ஒரு சூப்பரான ப்ரோட்டீன் மில்க் ஷேக் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல நம்ம தேவையான நட்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இங்கே நான் 2 வால்நட்டு, கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கருப்பு திராட்சை, கொஞ்சமாக பாதாம் பருப்பு, 5 பேரிச்சம்பழம் இது எல்லாமே எடுத்திருக்கேன். முதல் நாள் நைட்டு ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்து தண்ணியில் ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட் நம்ம 5 டேட்ஸ் எடுத்து இந்த மாதிரி சீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். கிட்ட நம்ம கருப்பு திராட்சை அது ஒரு 7-8 எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அடுத்தது முந்திரி, அப்புறம் வால்நட்டு எல்லாத்தையும் சேர்த்து முதல் நாள் நைட்டே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஃபுல் ப்ரோட்டீன் கிடைக்கும். மறுநாள் காலையில் நம்ம ஊற வச்சுருந்த அது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது அந்த பாதாம் பருப்பு நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதையும் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். எல்லா நட்ஸையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம இதில் 2 டம்ளர் அளவு பால் சேர்க்க போகிறோம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம அரைக்க போகிறோம். இது குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லதுங்க. ஒல்லியாக இருக்கிற குழந்தைங்க இதை சாப்பிட்டா நல்லா குண்டாயிடுவாங்க. நம்ம அதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அதில் 3 ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துட்டோம். அதோட 1 ஸ்பூன் அளவு ஹனி சேர்த்துருக்கோம். ஹனி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. இம்யூனிட்டி அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஹனிக்கு பதிலாக பனங்கல்கண்டு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப இம்யூனிட்டி சக்தி பிள்ளைங்களுக்கு ஜாஸ்தி ஆகும். இம்யூனிட்டி பவர் அதிகரிக்க இதை அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நட்ஸ்லாம் சில குழந்தைங்கள் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோட்டீன் மில்க் ஷேக் அடித்து கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.